5 மாத பெண் குழந்தையை கணவர் கடத்திச் சென்றதாக போலீசில் மனைவி புகார் அளித்த வழக்கில் திடுக்கிடும் திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது பார்க்கலாம் விரிவாக. 21 வயதேயான இவர்தான் பதற வைக்கும் கொடூரத்தை அரங்கேற்றி கடலூர் மாவட்டம் வடலூரை பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கிறார். கடலூர் மாவட்டம் வடலூர் செல்லியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் இந்த ராஜேஸ்வரி. இவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன் தன் வீட்டருகே ஆடு மேய்க்க வந்த மணிராஜ் என்பவரை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார். இதில் தம்பதிக்கு 3 வயதில் ராதிகா என்ற குழந்தை உள்ள நிலையில் 5 மாதங்களுக்கு முன் இரண்டாவதாக பெண் குழந்தை ஒன்றும் பிறந்திருக்கிறது. திருமணமான நாளில் இருந்தே கணவருடன் சேர்ந்து வசிக்காமல் தன் தாய் வீட்டில் ராஜேஸ்வரி வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. அடிக்கடி கணவர் வந்து பார்த்து செல்ல இருவரும் அவ்வப்போது குடும்பத்துடன் வெளியில் சென்று நேரம் செலவழித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் சில நாட்களுக்கு முன் தன் 5 மாத கைக்குழந்தையை கணவர் கடத்திச் சென்றதாக ராஜேஸ்வரி போலீசில் புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனே மணிராஜை பிடித்து போலீசார் நடத்திய விசாரணையில் குழந்தை காணாமல் போனதற்கும் அவருக்கும் தொடர்பில்லை என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். இந்நிலையில் ஏன் இவ்வாறு புகார் அளித்தார் என ராஜேஸ்வரியை பிடித்து போலீசார் விசாரித்த போது அதிர்ச்சி காத்திருந்தது. தன் 5 மாத குழந்தையின் காதில் சீழ் வடிந்ததாகவும் அதற்கு மருந்து போட்டபோது திடீரென குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் மயங்கியதாகவும் ராஜேஸ்வரி தெரிவித்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் குழந்தை இறந்துவிட்டதாக நினைத்த அவர் கணவருக்கும் குடும்பத்தாருக்கும் பயந்து வடலூர் கடலூர் சாலையில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் குழந்தையை வீசிவிட்டதாக கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனே ராஜேஸ்வரி கூறிய இடத்திற்கு சென்ற போலீசார் அவர் காட்டிய கழிவுநீர் கால்வாயில் இருந்து 5 மாத பெண் குழந்தையை சடலமாக மீட்டது பரபரப்பை உண்டாக்கியது. ஆனால் இந்த வழக்கு இதோடு நிற்கவில்லை. ராஜேஸ்வரி மீதான சந்தேகம் வலுக்கவே விசாரணை தொடர்ந்தது. திருமணமானதில் இருந்தே கணவருடன் செல்லாமல் தாய் வீட்டில் வசித்து வந்த ராஜேஸ்வரி பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்திருக்கிறது. இதனால் முதல் குழந்தையை அவர் சரிவர கவனிக்காமல் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வர ராஜேஸ்வரியின் அம்மாதான் அந்த குழந்தையை வளர்த்து வந்திருக்கிறார். இந்நிலையில்தான் அவருக்கு 5 மாதங்களுக்கு முன் பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. இதனால் 2வது குழந்தையாவது நீ கவனி என அவரின் தாய் ராஜேஸ்வரியை எச்சரித்ததாக தெரிகிறது. இந்நிலையில் தனது உல்லாச வாழ்க்கைக்கு குழந்தை தடையாக இருப்பதாக கூறி குழந்தையை அவரே கால்வாயில் வீசிக்கொன்றதும் அம்பலமாகி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.